ஹலோ, வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஜோதிடம் தமிழ் சேனலுக்கு வருகை தந்திருக்கும் எல்லாருக்கும் நன்றி. நம்ம மருத்துவ ஜோதிடம் அதை பத்தி போட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ அந்த மருத்துவ ஜோதிடத்தில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முதல் உள்ள பாடங்களில் நமது சேனல்ல 3 வீடியோ போட்டிருக்கோம் அது வரைக்கும். ஸோ முதல்ல சனியை பற்றியும் அவருடைய காரகத்துவம் டிசீஸ் எப்படி கொடுப்பார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். சந்திரன் எப்படி அவர் கவுண்டர் பண்ணுவார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஒன்ஸ் டிசீஸ் நோய் விட்டால் அதை குணப்படுத்தக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியாக சந்திரனுக்கு இருக்கிறது. அது எப்படி அப்படிங்கிறத நம்ம அஸ்ட்ராலஜி வழியாக நம்ம பார்த்தோம். அஸ்ட்ராலஜிக்கல் ரீசன்ஸ் எல்லாம் என்னன்னு கண்டுபிடிச்சோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மொத்தம் 8 பேராமீட்டர் இன்னைக்கு பார்க்க போறோம். ரூல்ஸ், நிறைய ரூல்ஸ் இருக்கு. அதுல மொத்தம் ஒரு 20 ரூல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 20 ரூல்ஸ்ல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 8 ரூல்ஸ் பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ முதல்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன பார்க்கறது அப்படின்னா, முதல் எடுத்தோடனே பார்ப்பது ரூல்ஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் 1 இஸ் அசண்டன்ட், லக்னம். அந்த லக்னம் எப்படி இருக்கிறது, அந்த லக்னத்தில் ஏதாவது பாதிப்பு இருக்கிறதா என்பதை பார்ப்பதுதான் ரூல் நம்பர் 1. அதில் ஏதாவது தோஷங்கள் இருந்தால், அந்த லக்னம் எழும்பொழுது ஏதாவது ஜாதக ரீதியாக ஏதாவது தோஷங்கள் இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும். லக்னம் ஏதாவது கந்தாந்த பாயிண்ட்ல வந்திருக்காங்கிறத பார்க்கணும். ஏதாவது சங்கராந்தி தோஷம் இல்லைன்னா வேற ஏதாவது உபகிரகங்கள் அதை பாதிக்கின்றதா என்பதெல்லாம் பார்த்து தான் இந்த அசண்டன்ட் பரிபூர்ணமா அது டிசீஸ் இல்லாம இருக்கக்கூடிய வல்லமை பெற்றது என்பதை சொல்ல முடியும். ரெண்டாவது ஒரு நோய் விட்டால் என்றால் நம்ம முதல்ல கேந்திரத்தை பார்க்க வேண்டும். எதற்காக கேந்திரத்தை பார்க்கிறோம் என்றால், கேந்திரம் என்பது ஒரு சப்போர்ட் சிஸ்டம். ஒரு ஆளுடைய அவர் எவ்வளவு ஒரு நோய் விட்டால் அது தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி அந்த கேந்திரத்தில் கொடுத்திருக்கிறார்கள். அந்த கேந்திரம் எவ்வளவுக்கு எவ்வளவு வலிமையாகவோ அல்லது வீக்காகவோ இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ரிசல்ட் அமையும். அப்படிங்கறதுனால கேந்திரத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லிக்கிறார்கள். கேந்திரம் அப்படின்னா என்ன? 1, 4, 7, 10 இடங்களை கேந்திரம் என்று சொல்கிறோம். அப்ப அந்த கேந்திரம் நன்றாக அமைந்தால், நல்ல வலுப்பற்று இருந்தால், அந்த கேந்திரம் ஆகியது நம்ம நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது அது ஒரு நல்ல சப்போர்ட்டாக அது நம்மளை காத்து நிற்கும். ஒரு பில்லர் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த கேந்திரமும் அஃபெக்ட் ஆகியிருந்தால் ஜாதகத்தில் அந்த ஜாதகருக்கு அதுல இருந்து வெளியே கொண்டு வர முடியாத நிலையில் இருப்பார். அந்த கேந்திரம் பாதிக்கப்பட்டாலே அவருடைய சப்போர்ட் சிஸ்டம் அங்க பாதிக்கப்பட்டது என்பதை நினைவு கூற வேண்டும். மூன்றாவது லக்ன லார்ட். லக்ன லார்ட் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு தனித்துவம் இருக்கிறது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய லக்ன லார்டுல ஒரு ஃபயர் எலிமெண்ட் இருக்கு, அக்னித்துவம் இருக்கு. அந்த அக்னி எங்க போய் உட்காருகின்றதோ அந்த ராசியில் அவர் ஆக்கிரமித்துக் கொள்கிறார். அந்த ராசியை, அந்த ராசியில் இருந்துதான் அவருடைய எனர்ஜி எல்லாம் பூரா சக் பண்ணி எடுக்கிறாங்க. அதனாலதான் லக்ன லாட 5வது பாவத்தில் இருந்தால் குழந்தை மாதிரி பாதிப்புகள் வரக்கூடிய இருக்க சான்ஸ் கூடுதல் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அவரே அந்த குழந்தையோட எனர்ஜி எல்லாம் அவர் எடுத்துக்கிறதுனால அவருக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு குறைவாகி விடுகிறது. இல்லைங்கன்னா குழந்தை பிறந்தாலும் அவருடைய லாஞ்சிவிட்டி இவர் இழுத்துக்கிறாரு. அப்ப அந்த ஒரு கண்ணோட்டத்தில் இந்த லக்ன லார்டை பார்க்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஓகே, அடுத்தது வாரம். இந்த வாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாரத்திலும் அக்னி இருக்கிறது. எப்படி? இந்த வாரத்துடைய ஆக்சுவல் சான்ஸ்கிரிட் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா வாசரா. அந்த வாசரானா அக்னி எங்கே போய் இருக்கும் இடமாகிறதோ அந்த இடத்தை வாசரம் என்று கூறுகிறோம். அப்ப அந்த வாசரத்தில் அக்னி இருப்பதால் அது ஹெல்த்தோடைய பேராமீட்டர் என்பதை நினைவு கூற வேண்டும். அப்ப இந்த இங்கிலீஷ் கேலண்டர்ல பாக்குற டேட்டா நம்ம வாரம் கேட்டீங்கன்னா டெஃபினட்டா கிடையாது. நமக்கு நமது வாரம் என்பது அஸ்ட்ராலஜிக்கலி ஹோராவை பேஸ் பண்ணி தான் வாரம் வருகிறது. So we have derived astrology in our Vedic system. Astrology has derived the vara based on hora. ஏன்னா அஸ்ட்ராலஜி டைம் தானே, டைம் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் எல்லாமே. அப்ப டைம் பேஸ்டு தான் அந்த சிஸ்டமே வரும்போது இந்த 24 மணி நேரத்துல தானே அந்த வாரமும் கண்டுபிடிச்சிருக்கணும். அது இன்னொரு வீடியோல போடுறேன் நான் உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறது. இன்னைக்கு நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா,
நீங்க இப்ப நினைச்சிட்டு இருப்பீங்க 25ஆம் தேதி செப்டம்பர்ல நான் பிறந்திருக்கேன், நான் புதன்கிழமையில பிறந்திருக்கேன்னா அது இங்கிலீஷ் கேலண்டர்னா அது கிடையாது உங்க வாரம். ஹோரா பேஸ்ட் சிஸ்டத்துல வந்து கண்டுபிடித்த வாரம் தான் சரியான வாரம். அந்த வாரத்தில் நீங்கள் எந்த வாரத்தில் பிறக்கிறீர்களோ அந்த வாரத்தை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ஹெல்த்தும் இருக்கும் என்பதை நினைவு கூற வேண்டும். அது மறுபடியும் அடுத்த கோர்ஸ், இந்த இதே கோர்ஸ்ல உங்களுக்கு அதுவும் தெரிய வரும். அஞ்சாவது வந்து நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி சாட்டர்ன் 6, 8, 12 இடங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். அவர் இருக்கிற இடத்தில் யாராவது பிளானட் இருக்கிறார்களா, அந்த பிளானட் ரொம்பவே வந்து அதை காரகத்துவது நல்ல தூக்கி காமிக்கும். ரெண்டாவது வந்து சாட்டர்ன் மூலியமாக ஹேபிட்ஸ் நீங்க பார்த்துக்கலாம்னு சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோல. அதே மாதிரி அந்த 6, 8, 12 லார்டுகளையும் பாருங்க. அவர் எங்க போய் அவர் எந்த மாதிரி கனெக்ஷன்ல இருக்கிறார் என்பதையும் பார்க்க வேண்டும். ஏன்னா இவங்க எல்லாமே வந்து நோய்களை கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றதாக இருக்கின்றது. அதனால் அதை பார்ப்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால இப்ப ஃபர்தரா நான் சொல்லிட்டு இருந்தேன், உங்களுக்கு அவ்வளவா ஒரு இம்பார்ட்டன்ஸ் புரியாது. நான் அதுக்கப்புறம் ஐ வில் கம் வித் லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். நிறைய எக்ஸாம்பிள் போடும்போது உங்களுக்கு அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் புரியும். ரெண்டாவது வந்து சந்திரனை வைத்து 2 இடங்களை பார்க்க வேண்டும். ஒன்று சந்திரனிலிருந்து 4வது வந்து ஹீலிங் பாயிண்ட் ஆகும். சந்திரனிலிருந்து 12 வந்து நம்ம திரும்பி மறுபடியும் இன்னொரு நாளைக்கு தூங்கி எழுந்திருக்கணும் இல்லையா? சோ அது வந்து என்ன காட்டுகிறது அப்படின்னா நம்மளுடைய உறக்கம். ஒரு ஆளுக்கு வந்து உறக்கம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உறங்குவது என்பது நம்ம நல்லா இருந்தோம் தான் உறங்க முடியும். நம்ம மைண்டோ இல்லைன்னா டிசீஸ்லயோ நம்ம இருந்தோம்னா நம்மளால உறங்க முடியாது. ப்ராப்பரா உறங்க முடியலன்னா மறுபடியும் எழுந்திருப்பது என்பதை சாத்தியமாகாது. அப்ப அடுத்த நாள் எழுந்திருக்கும் போது நீங்களே அதுல டல்லா இருப்பீங்க. அப்ப அந்த 12வது இடம், சந்திரனின் 12வது இடம் என்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்தானம். இது எதை குறிக்கிறது என்றால், ஒரு நாளும் நீங்கள் திரும்பி எழுந்து நடக்க வேண்டும், நன்றாக நடக்க வேண்டும் என்றால் அந்த 12வது ஸ்தானம் நன்றாக இருக்க வேண்டும் சந்திரன் இருந்து. அப்ப அந்த பாவத்தையும் நீங்கள் படிக்க வேண்டும் என்பதைத்தான் அஸ்ட்ராலஜி பார்ப்பது. அடுத்தது வந்து 6th house and 6th lord from the ascendant. அது எதற்காக அப்படின்னா, ஹெல்த் வந்து கொடுக்க வேண்டிய 6th house தான் இல்லைங்களா? அப்ப 6th houseல வந்து எனிமீஸ் சொல்லியிருக்காங்க. அப்ப ஹெல்த்ல என்னப்பா எனிமீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இருக்கு. எனிமீஸ் இல்லாத இதே இல்லையே. அப்ப அந்த வைரஸ், பாக்டீரியா எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய எனிமீஸ். அப்ப இந்த 6th ஹவுஸும் 6th லார்டும் எதை குறிப்பிடுகின்றது கேட்டால், ஒரு சிறிய கால அளவில் வந்து போகக்கூடிய நோய்களை காட்டுகின்றது. ஒரு சிறிய கால அளவுனா ஒரு தசா பீரியட்ல ஒரு வருஷமோ இல்லைன்னா 1.5 வருஷமோ, சில சமயம் 6 மாசமோ இல்ல 2 நாள்லயோ கூட ஷார்ட் டேர்ம் இல்னஸ் வரலாம். உங்களுக்கு காய்ச்சல் வந்து படுத்திருக்கீங்க 3 நாள். அப்ப அந்த மாதிரி பீரியட் ஆஃப் இல்னஸ் எப்ப வரும் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கும் 6th house 6th lord வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்க்க வேண்டியது 8th house and 8th lord. 8th ஹவுஸும் 8th lord எதை காட்டுகின்றது என்றால், லாங் டேர்ம் இல்னஸ். லாங் டேர்ம் இல்னஸ் எதனால் வருகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து நம்மளுடைய கர்மா வந்து பழைய கர்மாக்கள் நன்றாக இல்லை என்றால் அந்த லாங் டேர்ம் இல்னஸ் கண்டிப்பாக வருகின்றது. ரெண்டாவது வந்து நம்ம பிறக்கும் போதே நமது அப்பா அம்மா ஏதாவது கொடுத்துட்டு போயிருந்தாங்கன்னு வச்சுங்க, ஜெனடிக்ஸ்லயே இருந்ததுன்னா அதன் மூலியமாக வரக்கூடிய டிசீஸையும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் 8th house. இப்போ ஷார்ட் டேர்ம் கிடையாது, 6th ஹவுஸ்னாலேயே ரிலேட்டட் கிடையாது. 8th house லார்டும் 8th house தான் டிட்டர்மைன் பண்றது வந்து உங்களுக்கு உங்களுடைய பெற்றோர்கள் மூலியமாகவோ உங்களுடைய ஆன்செஸ்டர்ஸ் மூலியமாகவோ ஏதாவது நீங்கள் நோய்கள் எடுத்துக்கொண்டு வந்திருந்தீர்கள் என்றால் அந்த நோய்களும் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்து கொண்டே இருக்கும். ஸோ இந்த ரூல்ஸ் தான் அடுத்த ஸ்டெப்ல நீங்க பார்க்க வேண்டியது. ஸோ நான் போட்ட வீடியோல 4வது வீடியோ இது. தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாருக்காவது மெடிக்கல் அஸ்ட்ராலஜியுடைய தேவைப்படுகின்றதுக்கா கண்டிப்பா நம்ம சேனல்ல வந்து நீங்க கொஸ்டின் கேட்க சொல்லுங்க. நிறைய இப்போ ஃப்ரீ மெம்பர்ஸ்குள்ள ஹாரோஸ்கோப் ப்ரெடிக்ஷன்ஸ் ஓடிட்டு இருக்கு, ஜாதக பலன்கள், அதில் கேட்டும் பயன்படலாம். நன்றி. இப்போ நான் வந்து இங்கிலீஷ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் வந்து இங்கிலீஷ்ல கொடுக்குறேன். Welcome to all English subscribers. Today we are going to talk about the 4th lesson of medical astrology, because already we covered 3 lessons. In the previous lesson we have talked about the importance of Saturn and Moon. Today we are going to touch, there are about 20 plus steps to solve any chart related to medical astrology related questions. And there are 20 such rules to follow. So one such rule plus 8 rules we are going to see how we will start, because any system, if you don't follow with systematic way of solving, it will end up in something else. So we are going to find out what are all that
disciplinary steps to follow to solve a puzzle in terms of medical astrology. So today we are going to see that. So what is the step 1? Step 1 is always you have to study the ascendant. Important. Why? Because if the ascendant is not clear, if the ascendant is in a Gandhanda point, for example, or the ascendant is in with Sankranti dosha, or the ascendant is with Upagraha afflictions, or if the ascendant is with other malefics, or if the ascendant itself is in a very malefic house, Rashi, then you have to understand that there is a problem there. Okay. Now the second rule which you have to see is the quadrants from the Lagna, that is 1, 4, 7, 10, to find out if there is a disease and how good is your support system. If suppose you are falling ill, for example, if your husband, if a lady is falling ill, for example, if the husband is going to support that lady in terms of her illness or not, if her quadrants are good, then only it will happen. If the quadrants are not good, despite her illness, she has to fight for her own survival, because the husband is not going to support. So similarly, one should see not only husband, it could be anyone. If the society is supporting you, your parents are supporting you, your husband is supporting you, who is supporting? So that is to be seen in the quadrants, and if that is good, then you will be getting good support. If that is not good, then the support system is missing. And the third is the Lagna Lord. See, Lagna Lord is having some special qualities. It is having a fire which is actually transferred from the place where he is supposed to sit. So what is happening is, because of that particular Lagna Lord to survive, wherever it is getting placed, that particular Rashi's energy is getting sucked. That is why we say normally that if a Lagna Lord is placed in 5th house, it is not good for the kids. Why we are saying so? Because we are actually sucking the energy of the kids, or our supporters or the followers. Through them we are surviving. So what is happening in return to them, because you are having a more longevity, their longevity is cutting off. So that is a problem for the Lagna Lord, which you have to study very carefully. Again, the Lagna Lord has to be similarly viewed like an ascendant to see if there is any problem which is directly afflicting the ascendant Lord. And the fourth important thing is Vara Lord. Many people will, weekday. So many people used to understand that weekday means it is English calendar day. It is not so, please. Because Vedic astrology started our system with Hora. So always the Vara or the weekday is based upon Hora. So imagine somebody is taking a birth on September 25, for example. They will think based on the English calendar it is Wednesday. Many people interacted with me like that also. But when we are going with the Vedic astrology system, it shows a different Vara. So the Vara Lord, which day you are born and where it is placed in the chart, is very important parameter for health analysis. And that we are going to see in the next lesson. The fifth one is already we have seen in the previous lesson. Again we are touching that rule here. That is Saturn's position where it is in the Rashi chart. See, not only Rashi chart, any divisional chart which is important for health, you have to see the 6, 8, 12 points of Saturn. Not only that, you also see the houses where it is, the 6, 8, 12 houses. If any planet is placed there, watch that planet very carefully. And if there is any Lord, that Lord has to be watched very carefully, whether it is making any kind of connection in the chart, etc., to be watched very nicely. Then the next point is always Chandra. What is going to see? Why are we going to see Chandra? We have already explained in the previous lesson. Chandra we are seeing because to find out from the 4th from the sun, to find out whether the person can get good healing or not. How quickly the person will get healed in case of a disease. The second point, very important, is the 12th from the moon, to find out the kind of sleep one is getting. Because sleep is very important for rejuvenation. Again, you have to take a new morning. It's like again every day when we are waking up is like a new birth. So when we are reopening our eyes the next morning, we should have sufficient energy to wake up. So that energy is given by good sleep. That is why the doctors always recommend that if a person is not sleeping well, itself is a disease orientation.
or if the person, that is why some recommended hours been recommended, how minimum the person should get sleep. If that is not there, the moon will again give a collapse for not able to heal, because that is again very important. So if there is any 12th house problems from the moon, that itself is a major problem for sleep and rejuvenation. So that point of moon, that particular moon's 12th house has to be watched very cleverly, otherwise you will make mistakes again here. Then the next point is the 6th house and 6th lord. To understand that, you have to understand that the 6th lord is 6th house. Always, I have explained already, the 6th house is all about weaknesses, and we talked about the 6 weaknesses a human which is got inbuilt, and based on that bad habits or the bad weaknesses, one will get some kind of a short-term illness. Okay. So not only that, the 6th house is also denoted by enemies. So what is enemies here in terms of when we are reading chart like health? We have to understand that the enemies here means the virus and bacteria or other microorganisms which are attacking our body when we are going out. Those are called enemies. So if those enemies attacking you also, I should know before. That will be based on the dasha, antardasha, and that knowledge which you are having. Okay. Then the next rule is the 8th house and 8th lord. The previous one, the 6th house and 6th lord, is only denoting a short-term illness, whereas the 8th house and 8th lord is indicating for your very long-term illness, which is very serious. So that area you have to watch very cleverly in the chart, whether that kind of serious illness is going to affect. That illness always will come under two factors. One is because of bad karma in the past, and the second is because of your own parents or the ancestors who may be having this kind of a very serious disease and it is getting carried through the genetics. So if that is happening, then that particular point is also to be very carefully watched in the chart, and after that only you have to make a prediction. So these 8 rules plus other 12 which is going to follow will comprise the rules in which we have to study a chart. Then only when we are taking up some charts as an example, you will understand what is going on. Otherwise, it is very difficult to understand. Hope you enjoy this video. Keep subscribing, keep sharing these videos so that the people are getting benefited by these videos and knowledge. Thank you very much once again from Jodhidam Tamil channel. Welcome all.